வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு சுவையான கத்தரிக்காய் பால் கறி தான் செய்யப் போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்க எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். முதல்ல கத்தரிக்காயை எடுத்து சுத்தமா கழுவி எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். வெட்டி எடுத்த பிறகு வெங்காயம் ஒன்று நீட்ட வாக்குல கட்டி சேர்க்கிறேன். வெட்டி அதையும் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு பாருங்க ஒரு 5, 6 வெள்ளைப்பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்குறேன். அதனோட வெந்தயம், கருவேப்பிலை பாருங்க கருவேப்பிலை ஒரு கத்து கருவேப்பிலை, வெந்தயம். நாங்கள் எண்ணெயை ஜூஸ் பண்ணி சமைக்கிறத விட தேங்காய் பால் ஜூஸ் பண்ணி சமைக்கிறது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். வெந்தயம் சேர்க்குறேன். அதனோட மஞ்சள், உப்புத்தூள், தேங்காய் பால் கொஞ்சம் 3வது பால் அப்படி தேங்காய் பால் சேர்த்து இல்லாட்டி 2ஆம் பாலில் நாங்கள் கத்தரிக்காயை அவிய வைப்போம். பாருங்கள் இப்போ பால் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்குறேன். அதோட தேங்காய் பாலும் சேர்த்து இப்போ நாங்கள் கொஞ்சம் அதை நல்லா கொதிக்க வைப்போம். அதோட நாங்கள் கொஞ்சம் மாசிக்கருவாடும் சேர்த்துக்கொள்ளுவோம். மாசிக்கருவாடு சேர்த்து கொஞ்சம் அவிய வைப்போம். அப்போ தான் மாசிக்கருவாடு கொஞ்சம் கல் மாதிரி தானே, அப்போ கொஞ்சம் அவிஞ்சு வர நல்லா இருக்கும். சேர்த்து கொஞ்சம் நல்லா அவியட்டும். நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சின்ன தாச்சில் கொஞ்சம் கஜு எடுத்துருக்குறேன். முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன். அதோட கச்சானம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2யும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுப்போம். இப்போ கத்தரிக்காய் நல்லா கொஞ்சம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுது. துண்டு துண்டுகளாக இருக்குது. நான் மசிக்க இல்லை, குழஞ்ச மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் துண்டுகளாக தான் எடுக்கிறேன். நல்லா வெந்துட்டுது. அதுக்கு பிறகு நான் இப்போ தேங்காய் பால் கட்டிப்பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் விட்டு சமைக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நான் இங்கேலாம் கொஞ்சம் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பையும் நாங்கள் இதை கொஞ்சம் வறுத்து கொள்ளுவோம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த கத்தரிக்காய் பால் கறி இன்றைக்கு மீன் கறி வெள்ளை சோறு அதோடு இந்த கத்தரிக்காய் பால் கறி நல்லா இருக்கும். மீனுக்கும் வெள்ளை சோறுக்கும் பாருங்கள் நல்லா பால் கொதித்து வற்றிட்டுது. இப்போ நான் அந்த லேசாக வறுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். கத்தரிக்காய் கறிக்கு இறக்கக்கிட்ட நாங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதையும் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் கிளறி போட்டு வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் நாங்கள் இதனோட சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா இருக்கும். அள்ளி வச்சு சாப்பிடும்போது சோத்தில் கடிப்படும் போது இந்த முந்திரி பருப்புகள் எல்லாம் வெந்திருக்கும். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இந்த கத்தரிக்காய் பால் கறி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கறி செய்து முடிஞ்சு. இப்போ நான் அதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.